லேப்டாப் டிஸ்பிளே. இன்றைக்கி என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லேப்டாப் டிஸ்பிளேயில் என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும், அந்த ப்ராப்ளத்தில் எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, அதுக்கான சொல்யூஷன்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சாய் பேபி டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அப்டேட்டிங்காக டெய்லி கிடச்சிட்டே இருக்கும். ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வீடியோ தான் நம்ம சாய் பேபி டெக் சேனல்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போது டிஸ்பிளே பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். டிஸ்பிளே பார்த்திங்கன்னா, லேப்டாப் டிஸ்பிளே நிறைய டைப்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ் இருக்குது, நிறைய சைஸஸ் இருக்குது. அதை ஒவ்வொரு என்னென்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் டீட்டெயில்ஸாக ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு அந்த டிஸ்பிளேவை எப்படி ஃபிட் பண்ணுறதுன்றதை நம்ம ஒரு வீடியோவாக பார்க்கலாம். பார்த்திங்கன்னா, ஒரு சில லேப்டாப்பு உடஞ்சிருக்கும் டிஸ்பிளே, ஒரு சில டிஸ்பிளே வந்து லைன்ஸ் வரும். அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா, நம்ம சைஸ் வந்து டிஸ்பிளே சைஸ் வந்து இந்தமாரி வெர்டிகலையும் ஹரிசாண்டலையும் சேர்த்து உங்களுக்கு சைஸை வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அதுதான் டிஸ்பிளேயோட சைஸு. டிஸ்பிளே சைஸ் பார்த்திங்கன்னா 11 இன்ச்லேயும் 14 இன்ச்சு, 15.6, 17.3 இன்ச்சில் கிடைக்குது. நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம லேப்டாப்புக்கு என்ன சைஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிஸ்பிளே சைஸை பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணி வாங்க வேண்டியது இருக்கும். அந்த இந்தமாரி இந்த சைஸ்லேயும் ப்ளஸ் அதுக்குள்ளேயும் நம்மளுக்கு சில எல்இடியா எல்சிடியா அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கும். அதனால் நம்ம அதுவும் நம்ம பார்க்கலாம். நார்மல் எல்இடியா பேப்பர் எல்இடியா பார்த்திங்கன்னா, கவர்மெண்ட் லேப்டாப் பார்த்திங்கன்னா நார்மல் டிஸ்பிளே வரும், பேப்பர் எல்இடி டிஸ்பிளே வரும். அதனால் எல்சிடியும் வரும், எல்இடியும் வரும். அதனால் அதுமாரி ஒவ்வொரு லேப்டாப்புக்கு ஒரு நியூ லேப்டாப் எல்லாமே வரதுமே எல்இடி ஃபுல் ஹெச்டியோட வருது. அதுமாதிரி பழைய மாடல்லாம் உங்களுக்கு எல்சிடிலேயும் வரும், எல்இடிலேயும் வரும். நார்மல் டிஸ்பிளே அது பேப்பர் எல்இடியிலே வராது. அதே அதுலேயே வந்து ஹெச்டிலேயும் கிடைக்கும், ஃபுல் ஹெச்டிலேயும் இருக்கும். ஒரே மாடல் லேப்டாப்புக்கு அதுமாரி டைப்லேயும் கிடைக்கும். ஹெச்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1028x720 பிக்சலில் கிடைக்கும். ஃபுல் ஹெச்டினா 1920x1080 பிக்சலில் கிடைக்கிறது தான் ஃபுல் ஹெச்டி. இதுதான் டிஃப்ரெண்ட்டு. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா, நம்ம பின்ஸ் ஒவ்வொரு மாடல் டிஸ்பிளேக்கும் ஒரு கனெக்டர் மாரி இருக்கும். 30 பின்ஸ் வரும், 40 பின்ஸ், இந்த நிறைய டைப்ஸ் இருக்குது. நம்ம 30 பின் 40 பின்ஸ் தான் மெயின். நிறைய வாங்குவாங்க, நிறைய யூஸ் பண்ணுறது இந்த மெத்தட் தான். அதனால் இந்த மெத்தடை நம்ம மெயினாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 30 பின்னா 40 பின்னான்னு சொல்லிட்டு கேட்பாங்க, அதுதான் நம்ம பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு லேப்டாப்புக்கு நம்ம பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா, இந்த டெல் லேப்டாப்புன்னு வச்சுக்கிறீங்க, எல்லா மாடல் லேப்டாப்புக்கும் ஒரே மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணுறது செய்கிறது எல்லாமே, ஓகேங்களா. அதனால் இந்த ஒரு மாடலை பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் மற்ற லேப்டாப் மாடலுக்கும் நீங்கள் ஃபிட் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. பார்த்திங்கன்னா, இந்த மாடலில் பார்த்திங்கன்னா லைஃப் ஆகிடுச்சு. அதனால் ஸ்க்ரீன் வந்து லைஃப் ஆகிடுச்சு. உள்ள ஸ்பாட் மாரி வந்து பெரிய ஸ்பாட் வந்துடுச்சு. அதனால நம்ம இந்த டிஸ்பிளேவை கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். இதை சரி பண்ண முடியாது. அதனால் சரி பண்ண முடியாதனால நம்ம டிஸ்பிளே வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரேஸில் எங்கே ஸ்க்ரூ இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். எங்கே இல்லை, அதனால் நம்ம பிரேஸ் இப்போ வரதெல்லாம் ஸ்க்ரூ கிடையாது பிரேஸ்லுக்கு. அதனால் வந்து பிரேஸில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். பொறுமையாக ஹேண்டில் பண்ணி பிரேஸில், ஏன்னா பிரேஸில் வந்து ரொம்ப இந்த மாடலாவது வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இப்போ வர மாடல்லாம் ரொம்ப ஒன்றுமே இல்லை. நீங்கள் கட்டும்போது ப்ரோக்கன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த பழைய மாடல்ன்றதுனால ஸ்க்ரூஸ் டைப் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். புது மாடல்லையும் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, ஆனால் இதுக்கு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, ஸ்க்ரீனுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸ்க்ரீனுக்கு பதில் ஸ்க்ரீனில் கொடுக்காம இந்த இன்ச்சஸ்க்கு மட்டும் கொடுத்துருப்பாங்க. இது இன்ச்சஸ்லேருந்து ஸ்க்ரூவுக்கு போகிற டிஸ்பிளேக்கு போகிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க இதில் ஸ்க்ரூ. அதனால் நம்ம ஸ்க்ரூஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ ரிமூவ் பண்ணிட்ட உடனே நெக்ஸ்ட் ஒன்று நம்ம டிஸ்பிளே வந்து பொறுமையாக நம்ம அந்த கேபிள்ஸ் ரிமூவ் பண்ணோம். டிஸ்பிளேயோட கேபிளை வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டோம்னா டிஸ்பிளேயோட கேபிள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் மேலே ஒரு
ஒரு டேப் மாரி ஒட்டியிருப்பாங்க. அதை நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நம்ம பண்ணணும். ஏன்னா நம்ம அப்படியே இழுத்தோம்னா நம்மளுக்கு கேபிள்ஸ் டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அந்த டேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு பொறுமையாக ஹேண்டில் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே வந்து கேபிள்ஸும் நல்லாயிருக்கும். அதனால் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி எடுங்க. அதுதான் உங்களுக்கும் சேஃப்டி. டிஸ்பிளேல இவ்வளோ மெத்தட்ஸ் இருக்குன்றதை நீங்கள் இந்த வீடியோஸில் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுன்னு இருப்பீங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இதில் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த சொல்யூஷனை கண்டிப்பாக ஷேர் பண்ணுவோம். நீங்கள் என்ன டவுட்ஸ் கேட்குறீங்களோ அந்த டவுட்ஸை கண்டிப்பாக கிளியர் பண்ணுவோம். ஓகே, டிஸ்பிளேக்கு ரிமூவ் பண்ணி ஆயிடுச்சு. நம்ம புது டிஸ்பிளேவை ஃபிட் பண்ணுறதுக்கு புது டிஸ்பிளே ஃபிட் பண்ணும்போது கீழே நீங்கள் அதாவது நம்ம அதை கொடுத்துருக்குற கவரில் போட்டு கொடுத்தாங்க. அந்த கவரையே நம்ம கீழே வேணும். ஏன்னா ஸ்க்ரீன் வந்து ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்குது. ஸ்க்ரீன் கார்டு ஒட்டியிருப்பாங்க. அந்த ஸ்க்ராட்ச் கார்டே டேமேஜ் ஆகாமல் ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம அந்த மெயினாக அந்த கவரை வச்சு யூஸ் பண்ணிவிட்டு ஃபிட் பண்ணிட்டோம். இது ஒரு எல்சிடி டிஸ்பிளே தாங்க. இது நம்ம ப்ராப்பராக இப்போ இது ஒரு பழைய டிஸ்பிளேன்றதுனால இந்த கன்வெர்ட்ரு கொடுத்துருப்பாங்க டிஸ்பிளேவுக்கு. அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வர மாடலுக்கெல்லாம் கிடையாது, பழைய மாடல்ன்றதுனால தான் அதுக்கு பார்த்திங்கன்னா இப்போது டிஸ்பிளே கேபிளை ப்ராப்பராக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிடுறத விட மெயினாக நம்ம மாட்டுற பொசிஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு மாட்டணும். அதுதான் மெயினு. உங்களுக்கு இதில் டவுட் இருந்ததுன்னா நான் எனக்கு ஃபுல் ஹெச்டியில் பேப்பர் எல்இடி டிஸ்பிளேவை எப்படி ஃபிட் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவும் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள். அந்த டவுட்டில் உங்களுக்கு இன்னும் பக்காவாக கிளியர் ஆகிடும். ஏன்னா ஒரு டிஸ்பிளேக்கு 2 டிஸ்பிளேவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கம்ப்ளீட் சொல்யூஷன்ஸ் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிற அளவுக்கு இருக்கும். இந்த டிஸ்பிளே மாட்டிட்டார், நம்ம டிஸ்பிளே மாட்ட முடியலையேன்ற நிறைய பேருக்கு இது இருக்கும். அந்த ப்ராப்ளத்தெல்லாம் நான் ரெக்டிஃபை பண்ணுறேன். ஆன் பண்ணி டிஸ்பிளேவும் பார்த்தாச்சுங்க. டிஸ்பிளே 100% நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. அதனால் டிஸ்பிளே நம்மளுக்கு ஓகே ஆகிடுச்சு. அதனால் நம்ம இப்போது ஸ்க்ரூஸ் போட்டுடலாம். எப்பவுமே வந்து ஸ்க்ரூஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லா ஸ்க்ரூ போட முடியலனாலும் டாப்லேயும் ஒரு பாட்டம்லேயும் கண்டிப்பாக போட்டாகணும். அப்போ தான் உங்களுக்கு டிஸ்பிளே வந்து லைஃப் வரும். ப்ளஸ்ஸு ஓப்பனிங் க்ளோஸிங்க்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? முடிஞ்சால் எல்லா ஸ்க்ரூவுமே நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா லைஃப் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஸ்டெடியாக நல்லாயிருக்கும். நான் இப்போ உங்களுக்கு எல்லா ஸ்க்ரூவுமே போடுவேன். சென்டரும் போடுறேன், டாப்பும் எல்லா ஸ்க்ரூவும் போட்டுட்டு தான் இருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இது மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு மாடலுக்கும் இந்த மாதிரி ப்ரொசீஜரை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதனால் இந்த லேப்டாப் டிஸ்பிளே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற சொல்யூஷனை 100% நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? இது ஒரு சாவி டெக் தமிழ் சேனல் தான். ஏன்னா உங்களுக்கு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிற அளவுக்கு நம்ம தமிழ் மக்களுக்காகவே போட்டிருக்கிற ஒரு வீடியோ தான். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய வீடியோஸ் போட்டிருக்குங்க. உங்களுக்கு பிரிண்டர் டவுட்டாக இருந்தாலும், லேப்டாப் டவுட்ஸ், லேப்டாப் ரெடி பண்ணுறது எப்படி, பிரிண்டர் ரெடி பண்ணுறது எப்படி, டெஸ்க்டாப் ரெடி பண்ணுறது எப்படி, நியூ டெஸ்க்டாப் எப்படி வாங்குறது, நியூ டெஸ்க்டாப்போட ப்ரைஸ் இவ்வளோ ப்ரைஸ் வரும் எல்லாமே உங்களுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். எல்லா மாடல் பிரிண்டர்ஸும் சர்வீஸும் போட்டிருக்கேன். எந்த பிரிண்டர் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்றதான் நிறைய போட்டிருக்கேன். எல்லாமே பாருங்கள். சாவி விடிக் சேனலில் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்தளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன். ஓகே, இப்போ பிரேசில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம டிஸ்பிளே 100% நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க.
அதனால் டிஸ்பிளே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம ஓகேங்களா, நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ பார்த்துட்டிங்க. ரொம்ப நன்றி ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு. சாவி டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது ஒரு ஃபுல் தமிழ் சேனல்ன்றதை நீங்கள் மறக்கக்கூடாது. அதனால் எல்லா தமிழ் மக்களும் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக நான் போடுற வீடியோஸை பாருங்கள். தேங்க்யூ.